இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்காக டாக்டர் நிவேதா பாலு அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடன் இணைந்து நிறைய தகவல்கள், எவ்வளவு நம்ம உணவே மருந்து அப்படின்ற முறையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அந்த வகையில அவங்கள நம்ம வெல்கம் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஓவர் டு யூ மேடம். இந்த வாரம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இணைந்திருக்கும் அனைத்து ஆத்ம நண்பர்கள் அவர்களுக்கும், பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மேடம் வணக்கம். என் பேர் சிவகாமி, திருச்செங்கோடுங்க, நாமக்கல் மாவட்டம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க மேடம். என்னுடைய பேத்திக்கு போன வாரம் கேட்டிருந்தேங்க. அவங்க ஆக்சுவலா வாமிட் ஆரம்பிச்சு ஒரு 10 தடவைக்கு மேல வாந்தி, எதாச்சும் கொடுத்தாலும் வாமிட் பண்ணிட்டே இருந்தாலுங்களா. வாமிட் வருதுன்னா என்ன ப்ரிகாஷன் மாதிரி நம்ம என்ன கொடுக்கலாம்? இயற்கை முறைப்படி என்ன கொடுக்கலாங்க? வாமிட் அப்படிங்கிறது என்னன்னா, உடம்பு உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ளேயோ அல்லது குடலுக்குள்ளேயோ ஏதோ ஒரு சூழல் சரியில்லைன்னு அர்த்தம். அதாவது நம்ம சாப்பிட்ட உணவை செரிக்கக்கூடிய தன்மையில அந்த வயிறு இல்லைன்னு அர்த்தம். அதாவது வாமிட் வருது அப்படின்னா அடுத்து நல்லா பசி வர வரைக்கும் எதுவுமே சாப்பிட கொடுக்க வேண்டாம். மேபி அது ஒரு நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம். கம்ப்ளீட்டா வயிற்றுக்கு ஒரு ஈர துணியை போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்த விட்டு நல்லா தூங்க விட்டீங்க அப்படின்னம்னா மேக்சிமம் ஒரு 8 to 10 ஹவர்ஸ்க்குள்ள மறுபடியும் பசி வரும். அந்த பசி வர்ற சமயத்துக்கு என்ன பழம் ஃபர்ஸ்ட் ஏதாவது பிடிக்குதான்னு பார்க்க சொல்லுங்க. ஏன்னா அந்த வாமிட் பண்ணி சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், சிறுத்து போயிருக்கும். அப்ப டைஜஸ்டிவ் பவர் ரொம்ப குறைவா இருக்கும். சோ அந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன ஜூஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இளநீர் ட்ரை பண்ணலாம், அல்லது பல ஜூஸ் ட்ரை பண்ணலாம், அல்லது கஞ்சி மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஹெவியான ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த டைஜஸ்ட் ஆக மறுபடியும் அது வெளியில தள்ளும். ஓகே மேடம். வணக்கம் மேடம். அதாவது இந்த காய்ச்சல் வர்றது ஒரு கழிவு வெளியேற்றத்துக்கான அறிகுறின்னு சொன்னீங்க. அதோட ரெமெடி கொஞ்சம். ஃபர்ஸ்ட் காய்ச்சலுக்கு கழிவு தேக்கம் அப்படின்னு சொன்னோம். கழிவு நீக்கம், முதல் கழிவு நீக்கம் ஃபர்ஸ்ட் திடக்கழிவுகளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு எனிமாங்கிற ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் இருக்குதுங்க. அந்த எனிமா எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா சிம்பிள் எனிமா, அஹிம்சா எனிமான்னு சொல்லிட்டு நம்ம இங்க நேச்சுரோபதி சென்டர்ஸ்ல எனிமா கேன் கிடைக்கும். அந்த எனிமா கேன்ல தண்ணி விட்டு எனிமா எடுத்து வயிற்று முதல்ல சுத்தப்படுத்திடணும். 2வது விஷயம், நல்ல ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிற மாதிரி நல்ல வென்டிலேட்டட் ரூம்ல இருக்கணும், கம்ப்ளீட்டா ரெஸ்ட். 3வது விஷயம், சுடு தண்ணியில் நான் சொன்னேன் இல்லைங்களா, எலுமிச்சம்பழம், தேன், இஞ்சி சாறு விட்டு கொஞ்சம் அது முதல்ல கலக்கிட்டு, இது எப்படி பண்றதுங்கிற மெத்தடும் என்னோட யூடியூப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஹாட் வாட்டர் சேர்த்தணும். ஹாட் வாட்டருக்குள்ள தேன் இதெல்லாம் ஊத்தக்கூடாது. அப்புறம் கடைசியா ஹாட் வாட்டர் சேர்த்தணும். அதையே சிப் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற வேஸ்ட் வெளியில போகும். மேபி ஒரு லூஸ் மோஷன் ஆவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில ஒரு வாமிட்டிங் ஆவோ, ஏதாவது ஒரு வகையில அது வேஸ்ட் வெளியில போயிடும். சோ நல்ல வேர்த்தோ அந்த மாதிரி வெளியில போகும். ஃபர்ஸ்ட் எனிமா எடுக்கிறது, 2வது ஜூஸ், 3வது வயிற்றுக்கு வெட் பேக். ஒரு ஈர துணியை துண்டை தண்ணியில நினைச்சிட்டு, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு துண்டை நம்ம தண்ணியில நினைச்சுக்கிறோம். நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேக் போட்டுக்கோங்க. அந்த பேக்கை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ல ஃபோல்ட் பண்ணிட்டு அதை தண்ணியில நினைச்சு வயிற்றுக்கு பேக் போட்டுக்கலாம். அதே ஒரு குட்டி கர்ச்சீஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்க கண்ணுக்கு கண்ணு நெத்திக்கும் நம்ம பட்டி விட்டுக்கலாம். சோ இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு, 5 மினிட்ஸ் இன்னொரு சைடு, அப்படி மாத்தி மாத்தி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை அந்த மாதிரி கோல்டு பேக் அது வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹீட் எல்லாம் எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு மெத்தடு. ஃப்ரெஷ் ஏர்ல இருக்கணும். அதாவது எல்லா உங்களோட வேஸ்டேஜஸையும் நம்ம எலிமினேட் பண்றதுக்கு எல்லா ரூட்டையும் ஓபன் பண்ணி தரோம். வயிற்றை சுத்தம் பண்றோம், வேர்க்கிறதுக்கு சுடுதண்ணி குடிக்கிறோம், யூரின் மூலமாவும் வெளியில போகும், ஃப்ரெஷ் ஏருக்குள்ள போறோம், டைஜஷனுக்கு அந்த ஜூஸை குடிக்கிறோம். இதெல்லாம் பண்ணோம்னா உங்க பாடி ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு கேள்வி, இந்த சாப்பிடும் போது செரிக்காதனால இந்த கடைசியா வெத்தலை பாக்கு போடுறாங்களே, அது கரெக்டுங்களா? தாராளமா, ரொம்ப அருமையான முறை. தாம்பூலம் அவசியமா தரிக்கணும். தாம்பூலம் தரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் நம்ம அது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலராவே போட்டுட்டு இருந்தோம். இப்போ எதெல்லாம் நல்லதோ அது எல்லாத்தையும் கெடுதல் ஆக்கிட்டாங்க. சாதாரணமா நம்ம வீடுகள் எல்லா வீடுகள்லயும் இருக்கும். அதுவும் பெரிய நம்ம எங்க தாத்தா பாட்டி வீட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாம்பூல தட்டுனே அது இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை, சுண்ணாம்பு வச்சிருக்கக்கூடிய இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு செட் ஆஃப் இருக்கும். இது ரொட்டீன்ல இருந்தது. இதை நம்ம ஏதோ கேன்சர் வந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பயமுறுத்தி
இன்னைக்கு தாம்பூலம் போடுறதே ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இது மாதிரி நான்வெஜ் சாப்பிடுறது, தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்றதெல்லாம் இன்னைக்கு நார்மல். நல்லது பண்ணக்கூடிய தாம்பூலம் போடுறது கெடுதல். சாமிக்கு வைக்கக்கூடிய தேங்காய் கெடுதல். சாமிக்கு வைக்கிற எலுமிச்சம்பழம் அல்சர் வந்துடும். சோ சாமிக்கு படிக்கிற அத்தனை விஷயங்களையும் கெடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா இருக்கு. இட் இஸ் வெரி வெரி ராங். தாராளமா தாம்பூலம் தரிக்கலாம். பீடா போடுறது தப்பு. இப்ப யாரும் நம்ம மெசேஜ் பண்ணிருக்கீங்க, பீடா இஸ் நாட் ரைட். எஸ்பெஷலி கல்யாண வீடுகள்ல குடுக்குறாங்க இல்லைங்களா இந்த பீடா, அதாவது கலர் கலரா அந்த பப்பாளி காய் பப்பாளிய வேக வச்சு அந்த டியூட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லுவாங்க, கலர்ஃபுல்லான இதெல்லாம் போட்டு அந்த துருவல் பாக்கு துருவல் பாத்தீங்கன்னா பயங்கர கலரிங்கான ஒரு பாக்கு துருவல் இருக்கும், பயங்கர டார்க் கலர். இட் இஸ் நாட் அ நேச்சுரல் ஒரிஜினல். அதே மாதிரி இந்த சுண்ணாம்பு பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் மில்க் கலரை போட்டு அந்த சுண்ணாம்பு வந்து அப்படியே ரோஸ் கலர்ல இருக்கும். எதெல்லாம் கெடுக்க முடியுமோ அத்தனையும் கெடுத்து வச்சு கடைசியில தாம்பூலம் கெடுதல்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரிஜினல் தாம்பூலம் அப்படிங்கிறது நல்லா கற்பூர வெத்தலை, அந்த வெத்தலையில இருக்கக்கூடிய காம்பு எடுத்துடணும், பின்னாடி வந்து நல்லா தொடச்சிடணும். அந்த வெத்தலையில வந்து சின்ன நுனி பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வெத்தலையில. அதனால வந்து கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி அந்த முன்னாடி பின்னாடி நல்லா தொடச்சிடணும். சுண்ணாம்பு வந்து பின்னாடி தடவணும். அதுதான் அந்த பின்னாடி தடவுறது. ஏன்னா வெத்தலையோடைய முன்பக்கம் தான் வெயிலுக்கு படும், பின்னாடி இருக்கிற பக்கம் வெயிலுக்கு படும். அதனால வந்து அதை மடிச்சு பின்னாடி வந்து சுண்ணாம்பு தடவணும். பாக்கு துருவல் வச்சுக்கலாம். அது ஒரிஜினலான பாக்கு துருவல், கலர் இல்லாத நேச்சுரலான பாக்கு துருவல் இருக்கு. நீங்க வந்து சுண்ணாம்பு வந்து நீங்க எங்காவது கிராமங்கள்ல இருக்கீங்க அப்படின்னம்னா சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வந்துட்டு அதை தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்கு பதிலா இளநீ ஊத்தி வச்சீங்க அப்படின்னம்னா அந்த மைல்டு ஒரு பிங்கிஷ் கலர் வரும். அந்த சுண்ணாம்பு வந்து எரிச்சல் ஏற்படுத்தாது. சோ அந்த சுண்ணாம்பு, பாக்கு துருவல், வெத்தலை, கூட தேவைன்னா ஒரு ஏலக்காய், ரோஜா குல்கந்து இருந்துச்சுன்னா ரோஜா குல்கந்து ஆர் சோம்பு, இது எல்லாமே கூட உள்ள வச்சு நம்ம அற்புதமான ஒரு தாம்பூலம் தரிக்கலாம். ரெகுலரா தாம்பூலம் தரிக்கிறப்போ நம்மளுடைய உடம்புக்கு வந்து கேன்சர் வராது. பிகாஸ் அதுல துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால கேன்சர் செல் வராது. சுண்ணாம்பு இருக்கிறதுனால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கால்சியம் சப்போர்ட் கிடைக்கும், போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். வெத்தலை இருக்கிறதுனால நுரையீரலுக்கு பலமாகும். எல்லா விதத்திலையும் தாம்பூலம் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொல்ற இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சா. ஆனா அதுல வந்து புகையிலை போடுறது, மூக்குப்பொடி தனி புகழ போடுவாங்க, மத்த கலரிங் ஏஜென்ட்ஸ், இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட் ஐடியா. தேங்க்ஸ் ஃபார் திஸ் क्वेश्चन. தேங்க்யூ சோ மச் மேடம். மிக்க நன்றி. தேங்க்யூ.